கேட்கும் இடத்துல யாரோ ஒருவர் இருக்கும் பட்சத்தில் அதை கவனிக்காம கண்டுக்காத மாதிரி போயிடுவோம். அதுவே அரசு கேக்குது, அதுவும் நம்ம பிள்ளைய படிப்புக்கு தானே கேக்குது அப்படிங்கறதுனால அதை நாங்க யோசிச்சு மனசு வருதோ வரலையோ, சந்தோஷமோ கவலையோ, ஆனாலும் ஒண்ணு சேர்ந்து எல்லாருமா ஒரே முடிவு எடுத்தோம். 925.84 ஏக்கர் பட்டா நிலமும் அரசு புறம்போக்கு நிலம் அதோட சேர்ந்து மொத்தமா 1072 ஏக்கர் நிலத்தை நாங்க கொடுத்தோம். இது எங்கே? கோவை மாவட்டம் மருதமலை அடிவாரத்துல. நிலம் எதற்காக கொடுக்கப்பட்டது? பாரதியார் பல்கலைக்கழகம் அமைப்பதற்காக. எந்த வருடம்? 1977 முதல் 1986 வரை. அப்போதைக்கு யார் முதல்வரா இருந்தது? எல்லாமே நானே சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எதையும் யோசிக்காதீங்க, அதை நீங்களே கண்டுபிடிச்சிக்கங்க. நிலத்துக்கு சொந்தக்காரங்க நாம அப்படின்னாலும் அது அரசுக்கு தேவைப்படும் போது அந்த நிலத்தை நம்ம கொடுக்கும் பொழுது அதுக்கு குறிப்பிட்ட ஒரு தொகையை அரசு நமக்கு தரும். அப்படி இந்த பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு நிலம் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு நிலத்துக்கான தொகையை கொடுக்கலங்க. நிலம் கொடுத்த மக்கள் அனைவரும் ஒன்று சேர்றாங்க. கோவை நீதிமன்றத்துக்கு நீதி கேட்டு போறாங்க. நீதிமன்றத்திலிருந்து மக்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வெளியில வருது. கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு? 160 கோடி. கொடுத்தாங்களா? இல்ல. என்ன பண்ணாங்க? 2007 மேல்முறையீடு பண்றாங்க. எங்க? சென்னை உயர்நீதிமன்றத்துல. யாரு? தமிழக அரசு. சரி, அங்கேயாவது தீர்ப்பு மக்களுக்கு எதிராக வந்ததா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. நிலத்துக்கான பணத்தை மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சுங்க. இப்போ அமௌண்ட் எவ்வளவுன்னு நினைக்கிறீங்க? 164 கோடியே 28,34,272 ரூபாய். இந்த அமௌண்ட்டை அந்த நிலத்துக்கு சொந்தக்கார மக்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதை கல்வீரம்பாளையத்துல இருக்கிற மக்கள் பட்டாசு வெடிச்சு ஸ்வீட் பரிமாறிக்கிட்டு இந்த சந்தோஷமான செய்தியையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியப்படுத்தி ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. அந்த 40 வருட போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினவங்கள்ட்ட போய் பேசும்பொழுது வட்டி குறைவு தாங்க, ஆனா எங்களோட நிலத்துக்கான தொகை அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைச்சா போதுங்க, அம்பிட்டு மகிழ்ச்சியோட பேசுற அந்த மக்களை பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தெரியுமா சொல்ல தோணுது? இந்த முறையாவது அவங்க நம்பிக்கையை காப்பாத்துங்கய்யா, ஆட்சி மாறிடுச்சு, அதிகாரம் கையை விட்டு போயிடுச்சு, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு வாசகத்தை அவங்க கிட்ட கொடுக்காம அவங்க நிலத்துக்கான உரிய தொகையை அவங்க கிட்ட கொடுத்துருங்கய்யா அப்படின்னு மட்டும்தான் சொல்ல தோணுதுங்க. அப்புறம் அந்த கேள்வி கேட்டிருந்தீங்க, அதுக்கு பதிலையும் நான் இப்படியே சொல்லிடுறேன். நான் இப்போ பேசினேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கான்செப்ட், அதாவது பொதுவான விஷயங்கள், மக்களுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தாங்க நான் பேசலாம் அப்படின்னு காணொலிகளை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கையில் நான் ஒரு பக்கம் மட்டும் சாஞ்சி பேசுகிறேன் அப்படின்னு வைங்களேன், அது பொதுவான கருத்தாக வராது. அப்படிங்கிறதுனால அது பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பேசுறதுக்கு என்ன மாதிரி ஒரு சில பேர் தான் இருக்காங்க. நான் பேசுகிற சில விஷயங்கள் மக்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, புரியுதோ புரியலையோ, ஆனால் சொல்ல வேண்டிய கடமை என்னோடது, அதனால சொல்லிட்டு போயிடுறேன். மக்கள் இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் யோசிப்பாங்கல்ல, அவங்க சொன்னாங்க இது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு, அது போதுங்க. அதனால் தயவுசெய்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்பிச்சு இது மாதிரி இங்கே வாங்க, இந்த கட்சிக்கு வந்து பேசுங்க அப்படின்றதெல்லாம் வேணாங்க. நான் பொதுவான ஆளாக இருக்கத்தான் விருப்பப்படுறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலி பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றி.